பெயர் ஜெஸ்விதா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். 4 வருஷமா மேகா மேம் கிட்ட பரதநாட்டியம் கத்துக்கிறேன். அவங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டாவும் ஒரு டீச்சராகவும் இருக்காங்க. கூடவே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இப்போ கலர்புரிக்கு வந்திருக்கேன்னா அவங்க நிறைய ஸ்டேஜ் ஏற்றுறதுனால அவங்களோட அன்புனால நான் வந்து கலர்புரிய கவிதை எங்கள் மேம்க்கு தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சஞ்சனா. நான் வந்து 4 வருஷமா பரதநாட்டியம் கிளாஸ் போயிட்டுருக்கேன். நான் நிறைய ஸ்டேஜஸ் அதுக்கப்புறம் கோல்டு ரெக்கார்ட்லாம் எழுதிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் எங்கள் மேம் காரணம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சலபூஜை மட்டுக்கும் அவங்க தான் காரணம். அவங்க என்னோட எஃபர்ட்டு எதுவுமே இல்லாமல் நான் இவ்வளோ முன்னேறிக்க மாட்டேன். அவங்க வந்து எப்போவுமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒழுக்கம் தான். அவங்க சொல்லிக் கொடுத்ததுனால இவ்வளோ நான் முன்னேறியிருக்கேன். இவ்வளோ ஃபஸ்ட்டு எவ்வளோ நான் வந்து இருந்தனோ அதோட இப்போ நான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கேன். டான்ஸ்லேயும் சரி, நான் வந்து இருக்கிறதுலையும் சரி. நான் ஃபஸ்ட்லாம் வந்து எவ்வளவோ நான் வந்து மேம்கிட்ட வந்து அவ்வளோ சைலண்டாக இருப்பேன். இப்போ எப்படி போல்டாக பேசணும்னு கற்றுக்கிறதுக்கு மேமானது தான். அவங்க தான் என்னோட ஒரு பெரிய ரோல் மாடலாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். சஞ்சனா ஜெஷிதாவோட அம்மா பேசுகிறேன். குழந்தைகள் வந்து 2 மகள்களும் 4 ஆண்டுகளாக கலைத்தமிழ் நாட்டியாளர்கள் பரதம் கற்றுட்டு வராங்க. அவங்க மேமை பற்றி சொல்லணும்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தில் ஒருத்தவங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு என் குழந்தைங்களுக்கு கிடைச்ச குரு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமே சொல்லலாம். அந்த அளவுக்கு பொறுமையும் தன்னம்பிக்கையும் உடைய மேகா மேம் இன்னும் பல சாதனைகளை புரிய எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். சலங்க பூஜையில் பங்கேற்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களின் நன்றியும் தெரிவித்துள்ளேன். வணக்கம். என் பெயர் வந்து யோகிதாஸ்ரீ. நான் 2 வருஷமாக வந்து கலை தமிழ்நாட்டியாளரில் நடன பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கேன். நான் வந்து நிறையா ஸ்டேஜில் எழுதியிருக்கேன். அதுக்கு வந்து எங்கள் மேம் தான் காரணம். எங்கள் மேமோட பேர் வந்து மேகா. நான் அவங்களால தான் நான் இப்போ நிறையா மேடையெல்லாம் ஏறி ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதுக்கு எங்கள் மேம் தான் காரணம். இப்போ நான் எதனா தப்பு பண்ணால் கூட எங்கள் மேம் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தா ஒழுங்காக பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு மேமை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ மேம். நான் யோகிதாவோட அம்மா. 2 வருஷமாக பாப்பா கிளாஸ் போயிட்டுருக்கா. ஸ்டார்டிங்கில் அவள் எந்த அளவுக்கு டல்லாக இருந்தாலும் இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆகியிருக்கா. டான்ஸில் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே மரியாதை கொடுக்குறது, மற்றவங்கள வந்து மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குறது, ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, இப்படி எல்லாத்துலேயுமே அவள் வந்து டான்ஸுக்கு அப்புறம் இதிலெல்லாம் கூட அவளை மாற்றிட்டு இருக்கான்னா அதுக்கு வந்து மேகா மேம் தான் காரணம். அதாவது எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்போ வந்து மற்ற இடத்துலலாம் எப்படின்னு தெரில, அவங்களோட வேலை வந்து டான்ஸ் கற்றுக் கொடுக்குறது, அதோட வந்து அவ்வளோதான் நினைப்பாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. டிசிப்ளினாக இருக்கணும், மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், முதல்ல கேட்ட கேள்விக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் அவங்களோட முக்கியமான இதுவாகவே இருக்கும். அந்தளவுக்கு இப்போ வந்து பாப்பா வந்து நிறையா மாறி இருக்கா அந்த விதத்தில். முன்னாடிலாம் நம்மளாம் எதனா கேள்வி கேட்டால் கூட அவகிட்டேருந்து பதில் வராது. இப்போ வந்து அவள் வந்து நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் சொன்னாங்கம்மா, இதெல்லாம் பண்ணாங்கம்மா, இதை கேட்க சொன்னாங்க, பண்ண சொன்னாங்கன்ட்டு வந்து நான் கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இவள் மாறியிருக்கான்னா அவங்களோட அந்த சொல்லி கொடுக்குறதுல வந்து இப்போ டான்ஸ்னால் டான்ஸ் மட்டும் கிடையாது, இப்படி தான் இருக்கணும், இதை வந்து நீங்கள் தான் பண்ணணும். இப்போ வந்து மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, குரூப்பில் மெசேஜ் போட்டுருவாங்க, இதை எடுத்துகிட்டு வாங்க, இதை எடுத்துகிட்டு வரணும், இதை பண்ணணும். ஸ்டார்டிங்கில் பண்ணாங்க தான், இதெல்லாம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது. ஆனால் இந்த 1 இயராகவே எல்லாமே பசங்கக்கிட்ட தான் சொல்லி அனுப்புவாங்க. நாங்கள் எதனா கால் பண்ணி கேட்டால் கூட நான் அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் ஆண்டி, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அவங்கக்கிட்ட, அவங்களுக்கே எல்லாமே தெரியும், பின்ன அவங்க எப்போ தான் கற்றுப்பாங்க, அவங்க எப்போ தான் வந்து
சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு வந்து அதை வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதனால் அவங்கக்கிட்டயே கேளுங்கன்ற அளவுக்கு பசங்களை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு செங்கல்பட்டுலேயே பெஸ்ட்டுனா அது வந்து இந்த டான்ஸு சென்டரை மட்டும்தான் நான் சொல்லுவேன். கலைத்தமிழ் நாட்டியாலயா அப்படின்றப்போ இப்போ பாப்பா டான்ஸ் போகிறா, டான்ஸ் கற்றுக்குறா, இப்போ சலங்கை பூஜை வைக்க போகிறோன்னா எந்த இடம் எப்படி, அதே மாதிரி பண ரீதியாக கூட எங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படின்றத எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற அளவுக்கு அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க எல்லாமே. இப்போ கூட வந்து சலங்கை பூஜை ஜூலை 27 வச்சுருக்காங்க. 6 பேருக்கு, எங்கள் பசங்க 6 பேருக்கு வச்சுருக்குறாங்க. எல்லாருமே கண்டிப்பாக வரணும், வந்து கலந்துக்கிட்டு பசங்க நான் 6 பேரையுமே ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இதை வந்து நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய், நான் எஸ் சாதனா. நான் வந்து 5 வருஷமாக கலைத்தமிழ் நாட்டியாலயாவில் பரதநாட்டியம் கற்றுக்கிறேன். எங்கள் மேம் வந்து எங்களுக்கு சூப்பராக சொல்லித்தராங்க. நான் இவ்வளோ சீக்கிரமாக சலங்கை பூஜை பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கு எங்கள் மேம்னா ரொம்ப பிடிக்கும். வணக்கம், நான் சாதனாவோட அம்மா. என் பொண்ணு வந்து 5 வருஷமாக கலைத்தமிழ் நாட்டியாவில் வந்து ஒரு டான்ஸ் கற்றுக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. பர்சனலாகவே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களோட கண்டிப்பு வந்து ஒரு தகைமையை பார்க்கலாம் உண்மையாலுமே. ஏன்னா பசங்களை வந்து இண்டிவிஜுவலாகவே தனித்தனியாக அவங்க நோட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப அவங்கள ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சலங்கை பூஜை வரப்போகுது, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லபடியாக அது நடைபெறணும். அவங்கள இன்னும் நல்ல நல்ல உயரத்துக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் நித்யஸ்ரீ. லாஸ்ட் 2 இயர்ஸாக எங்கள் மேம் கிட்ட டான்ஸ் கற்றுட்ருக்கேன். எங்கள் மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்லியாகவும் மறந்துட்டுனாலும் திட்டாமல் சொல்லி கொடுப்பாங்க. எங்கள் மேம் நிறைய ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. எங்கள் மேம் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் யூ மேம். லாஸ்ட் சலங்கை பூஜை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. அதே மாதிரி இந்த இயர் சலங்கை பூஜையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே விரும்புகிறோம். My name is Maheshwari from Chengalpet. My daughter name is Nityashree. என்னுடைய டாட்டர் வந்து 2 இயர்ஸாக கிளாஸ் போயிட்டுருக்கா, பரதம் கிளாஸுக்கு. இப்போ 3 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு என்னோடய இன்ட்ரெஸ்ட்டில் தான் அவளை நான் கிளாஸுக்கு அமிச்சேன். இப்போ அவளுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் அவள் கிளாஸுக்கே போயிட்டுருக்கா. அவளுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்னா டான்ஸை வந்து அவளோட கலந்துடுச்சு. டான்ஸையே அவளையும் பிரிக்கவே முடியாதுன்ற மாதிரி தான் அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாள். டான்ஸ் கிளாஸ் போனோன்னா முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணுவாள், இதை பண்ணணும் அதை பண்ண எடுத்து வைப்பாள். வீட்டில் என்ன சாங் போட்டால் கூட டான்ஸ் ஆடுவாள், பரதம் தான் ஆடுவா அவள். அதுமாதிரி வந்து வீட்டில் என்ன சமைக்க சொன்னாலும் ஏன்னா வீட்டு வேலை செய்யணும்னு காலை தட்டிகிட்டே இருப்பாள், எப்பவுமே காலை தட்டிகிட்டு இருப்பாள். அவளுக்கு அந்த அளவுக்கு டான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டு. அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு காரணம் அவங்களுடைய நடன ஆசிரியர் மிஸ் மேகா மேம் தான். எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்பு என் மகளுக்கு அவங்க மேலே ஏற்பட்டிருக்கு. அந்த ஈர்ப்பின் காரணமாக தான் அவள் இந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கு அந்த டான்ஸில். அவங்களும் வந்து அப்படிதான் இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சொல்லி கொடுத்தா போதும், இதுக்கு மேலே சொல்லி கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. 1 இயர் போகிற பசங்களுக்கு அவங்க 4 இயர்ஸ்க்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு டான்ஸ் சொல்லித்தராங்கன்னா அது முடிச்சிட்டோன்னா அடுத்த ஸ்டெப் சொல்லித்தராங்களே தவிர அந்த ஸ்டெப்ஸையே ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல மாட்டாங்க. இப்போ என் பொண்ணு 3rd இயர் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ சலங்கை பூஜை நடைபெற போகுது. அப்படின்னா பார்த்துக்கோங்க அவங்க எந்த அளவுக்கு பிள்ளைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்ட்டு. மற்ற இன்ஸ்டியூட்லாம் போய் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் மினிமம் 5 இயர்ஸ் ஆகும் சலங்கை பூஜைக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கே. இவங்க 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, பாப்பா ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கா, நீங்கள் சலங்கை பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு என்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கம்மிங் ஜூலை 27 கலைத்தமிழ் நாட்டியாலயாவின் 2வது சலங்கை பூஜை நடைபெற போகுது. எல்லாரும் வாங்க, எங்கள் பிள்ளைங்களை வாழ்த்த நீங்கள் கண்டிப்பாக வரணும். உங்களை நாங்கள் இன்முகத்தோடு வரவேற்க ஆயத்தமாக இருக்கோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பவானி. நான் கலைத்தமிழ் நாட்டியாலயா நடனப் பள்ளியில் மேகா மேம் கிட்ட கடந்த 2 வருஷமாக டான்ஸ் கற்றுட்ருக்கேன். 20 இயர்ஸில் வந்து டான்ஸ் கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. ஆனால் மேகா மேம் எனக்காக வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். நீங்கள் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடலன்னா வந்து நான் இந்த அளவுக்கு வந்திருப்பேனான்னு தெரியல எனக்கு.
எனக்காக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் கூப்பிட்டு போயிருக்கீங்க, வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் கூப்பிட்டு போயிருக்கீங்க. வேலூர் வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் என்னால் மறக்கவே முடியாது. அது மாதிரி வந்து எத்தனை டான்ஸ் கிளாஸில் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மேம். இப்போது சலங்க பூஜை அளவுக்கு எங்களை வந்து கொண்டு வந்திருக்கீங்க. நான் வந்து சலங்க பூஜை பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நான் இப்போ சலங்க பூஜை பண்ண போகிறேன் ஜூலை 27. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். அனைவருக்கும் வணக்கம். நான் பவானியோட அம்மா பேசுகிறேன். எங்கள் பவானி இந்த வயசில் போய் டான்ஸ் கற்றுக்குமான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் மேகா மேம் கிட்டே நான் கூட்டின்னு போயிட்டு டான்ஸ் கற்றுக்கிறதுக்கு சொல்லி விடும்போது தான் இது என்ன சொல்லுவாங்களோ, கற்றுக் கொடுப்பாங்களோ, கற்றுக் கொடுக்க மாட்டாங்களோன்னு தான் நினச்சேன். ஆனால் எங்கள் பொண்ணுக்கும் இவ்வளோ நல்லா டான்ஸ் சொல்லி கொடுத்து வேர்ல்டு ரெக்கார்டு கூப்பிட்டு போயிட்டு நிறைய ப்ரோக்ராமுக்கும் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ சலங்க பூஜை வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வேறு எந்த மேமாவது இவ்வளோ ஷார்ட் டைமில் இவ்வளோ சொல்லி கொடுத்துருப்பாங்களா தெரியல. இவ்வளோ நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க எங்கள் பொண்ணுக்கு. அதுக்காக நான் மேகா மேமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ சலங்க பூஜை வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. சலங்க பூஜை வருகிற 27ஆம் தேதி அன்றைக்கி சலங்க பூஜை வச்சுருக்குறாங்க. அதுக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.